அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழும்பின பிறகு 3 வார்த்தைகளை உச்சரித்தார். மிக மிக முக்கியமான வார்த்தை. ஒன்று, வாழ்க என்றார். உங்கள் அனைவரையும் வாழ்க வாழ்க. சந்ததி சந்ததியான பல தலைமுறைகளை வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். 2வது வார்த்தை, பயப்படாதேயுங்கள். ஏன் அப்படி சொன்னார்? பயம் இருப்பின் ஜெயம் அது கிடையாது. 3வது வார்த்தை, சமாதானம் அப்படின்னார். சமாதானத்தில் 7 அர்த்தம் இருக்கு. இந்த 3ம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி இப்பொழுது ஜெபித்து நம்ம ஆரம்பிப்போம். சர்வ வல்லவரே நன்றி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே நன்றி. இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும், கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களிலும், இங்கு நான் உங்களுடைய இந்த சபையின் முன்னால் வந்து நிற்கிற எங்களையும் எங்களது பிள்ளைகளையும் வாழ்வாங்கு வாழ வைத்து பல பொருத்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல காரியங்களை செய்த மகா தேவாதி தேவனே நன்றி. நாங்கள் வேதத்தை தியானிக்கும் போது வேதத்தின் மகத்துவங்களும் சத்தியங்களையும் அறிய, வேதத்தை படிப்பதனால் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட, அமெரிக்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட, உலகத்தில் உள்ள 257 நாடுகளும் ஆசீர்வதிக்கப்பட, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களால் இந்த அமெரிக்க தேசம் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை சேரல வேண்டும் என்று எல்லாம் வல்ல எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் முன்னால் வந்து பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இது மனித முயற்சியோ இல்லை யாரால் நடந்ததோ அல்ல. இன்று நான் உங்கள் முன்னால் இருப்பதை ஆண்டவன் பாராட்டிய அற்புதமான ஒரு அதிசயம். அதிசயம் மட்டுமல்ல, இன்று ஒரு பகுதியை பார்க்க போறோம். வேதத்தில் ஒரு முக்கியமான பகுதி. நமக்கு முதல் வருகையை நீங்களும் நானும் பார்த்தது இல்லை, நம்புகிறோம். 2வது வருகை எப்படி இருக்கும், எப்படி எதுக்கு நடக்கும், என்ன நடக்கும், அதுவும் நமக்கு தெரியாது. இந்த 2ம் பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதியில் தத்ரூபமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதி என்ன? ஒரு குடும்பத்தை சர்வ வல்லவர் கண்டுபிடிக்கார். அந்த குடும்பத்தால் உண்டான இம்பாக்ட்னு சொல்லுவோம். அந்த பாதிப்பு, இன்ஃப்ளூயன்ஸ், அந்த குடும்பத்தை சுமார் 3400 ஆண்டுகளுக்கு முன்னால எரிகோவில் கண்டுபிடிக்கார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா? அதுவும் கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் பரம்பரையா? அதுவும் இல்லை. மோசையின் பரம்பரையா? அதுவும் கிடையாது. யோசுவா பரம்பரையா? அதுவும் இல்லை. அப்ப அந்த பரம்பரை என்ன? இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? இப்படி பல அறிந்தது என்ன, அறியாதது என்ன, அறியப்பட வேண்டியது என்ன, இப்படி ஒரு பெரிய பகுதி விரைவாக அதனுடைய உள்ள அர்த்தங்கள் என்னன்னு பார்க்க போறோம். இன்றைய தலைப்பு, வரைபடம் போட்டு சம்பூர்ணமாக வாழ வைக்கும் சர்வ வல்லவர். வரைபடம் போட்டு சம்பூர்ண ஆசீர்வாதங்களோடு வாழறதுக்கு வாழ வைக்கும். யாரை வாழ வைக்கும்? உங்களையும் என்னையும் நம்ம குடும்பங்களையும் வாழ்வாங்கு வாழ, சம்பூர்ண ஆசீர்வாதங்களோடு வாழ வைக்கும் சர்வ வல்லவர் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கோம். இதனுடைய மைய கருத்து நம்முடைய வேதத்தை எடுத்துக்கிடலாம். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 30 16 16
யாத்ராகமம் 34:10 ஒருத்தர் வாசிக்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆ பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். அப்போ கொஞ்சம் இருக்கு. அதாவது எந்த ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். வாசிங்க. பூமி எங்கும் எந்த ஜனங்களிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன். சரி. உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். ரொம்ப நன்றி. அடுத்தது ஆதியாகமம் 12 அதிகாரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லோரும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இப்போ இங்க 2 உடன்படிக்கை பார்க்கும். ஒன்று மோசையின் மூலமா ஒரு உடன்படிக்கை. மோசையை மோசை பதவி முடிய போது யோசுவா வரப்போறார். இப்பேற்பட்ட உலக அதிசயங்கள் நடக்க போகுதுன்னு ஒரு உடன்படிக்கை நம்மளை பார்த்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கார். வேதம்னா என்ன? வேதம் எனக்காக எழுதப்பட்ட அன்பின் கடிதம், ஆண்டவரின் அதிசயமான அன்பின் கடிதம் எனக்கு. இந்த ஆங்கிள் தான் நம்ம புக்கையை வாசிக்கணும். ஒன்று மோசையின் உடன்படிக்கை, ரெண்டாவது மோசைக்கு முன்னால ஒரு உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை இருக்கு. அந்த உடன்படிக்கை பேரு ஆபிரகாமின் உடன்படிக்கை. இந்த ஆபிரகாமுக்கு 7+ ஆசீர்வாதங்கள் எண்ண முடியாது. இந்த 2 உடன்படிக்கையும் ஒரு குடும்பத்தில் நடக்கு. அந்த குடும்பம் யாரு? யாராவது ஒருத்தர் கற்பனை பண்ண முடியுமா அந்த குடும்பம் யாரா இருக்கும்ட்டு? அமெரிக்கா நாட்டை கண்டுபிடிச்சது யாரு? கொலம்பஸா, அமெரிக்கா வெஸ்புகியா? முதல்ல கண்டுபிடிச்சது கொலம்பஸ், ரெண்டாவது வந்தது அமெரிக்கா வெஸ்புகி. அமெரிக்கா வெஸ்புகி பப்ளிசிட்டி கொடுத்தாரு, அவர் பேர் இன்னைக்கு அமெரிக்காவை மாறிட்டு. கொலம்பஸ் சொல்ல தவறிட்டார். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படிய குடும்பம். அந்த குடும்பம் எந்த குடும்பம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகாபின் குடும்பம். இதில் மறைந்திருக்கு உண்மைகள் என்ன? ஒரு 5 நிமிடம் இந்த குடும்பத்தில் நடந்த ஆசீர்வாதங்களை மட்டும் சொல்லுவேன். முதல் ஆசீர்வாதம் என்ன? இந்த ராகாபுக்கு உலகத்தில் பாரம்பரியம் உள்ள 11,000 வருஷம் அசைக்க முடியாத ஒரு சிட்டி உலகத்தில் இருந்து, அந்த சிட்டி பேரு ஜெரிகோ, எரிகோன்னு பேர். இதுக்கு 2 மதில் சுவர்கள், 15 அடி அகலம், 40 அடி உயரம் வெளி சுவர், உள் சுவர் 60 அடி உயரம், 15 அடி அகலம். இடையில மத்தியில் நிறைய கேப் இருக்கும். யாரும் அசைக்க முடியல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க. வரும்போது மோசே இந்த பட்டணம் பார்த்து நடுங்குதார். 12 ஸ்பைஸ் அனுப்புதாரு. இந்த 12 ஒற்றர்கள் போய் நல்ல ரிப்போர்ட், இந்த பட்டணத்தை பிடிக்க முடியாதுன்னு வந்துட்டாங்க. இதனால சுமார் 35 வருஷம், மொத்தத்தில் 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 2ஆம் திருப்பு யோசுவா பீரியடில் இவரும் ஒற்றர்களை அனுப்புதாரு. இவங்கெல்லாம் வாக்கு தத்துவத்தின் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவையோ அண்ட சராசரங்களை படித்த அற்புத கடவுளை நேரில் பார்த்தவங்க. இவங்க இந்த எரிகோ மேலே சண்டையை நடத்துறதுக்கு பயப்படுறாங்க. அப்பேற்பட்ட கோட்டை உடைக்கப்படுது. நம்ம பார்த்துருப்போம். ஏன் உடைக்கப்படுது அப்படின்னா, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக உடைக்கப்படுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த கோட்டை உடைக்கப்பட்டதுக்கு காரணமே இந்த ராகாப் குடும்பத்தை காக்கிறதுக்காக. எதுக்கு ராகாப் குடும்பத்தை காக்கப்படணும்? இந்த குடும்பம் காக்கப்படுது. இவள் வீடு மட்டும் 2வது சுவரில் இருக்கக்கூடிய
அந்த வீடு பகுதி மட்டும் நிலையா இந்த சேதங்கள் இல்லாம அவங்க வீடு இருந்த இடமும் அந்த சுவரும் காக்கப்படுது. இது இயேசு பிறக்கிறதுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னால் நடந்த உலக அதிசயம். ஒண்ணு, இந்த இவள் சுத்தி மதில் சுவர் விழுந்தது அதிசயம், இவர் சுவர் இருந்தது அதிசயம், இந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது அதிசயம். அதை விட அதிசயம் என்ன அதிசயம், இவள் குடும்பத்துக்குள்ள இவள் குடும்பத்தார் இருக்காங்க. வேத ஆராய்ச்சி வல்லுநர்கள் என்ன சொல்லுறாங்க, இவள் வீட்டுக்குள் இருந்தது மொத்தம் 400 பேர். தாய் வழியில 200 பேர், தகப்பன் வழியில 200 பேர் இருந்து இந்த 400 பேரை காப்பாத்தாங்க. காப்பாற்றப்பட்டு எரிகோக்கு வெளியே இவங்க வச்சு பாளையத்துக்கு புறம்பே வைக்கப்படுதாங்க. பிறகு இஸ்ரவேல் மத்தியில நாட்டப்படுதாங்க. அத்தோட முடியல. இந்த குடும்பத்துல தான் இந்த பெண்ணுக்கு பேரு வந்து பழைய வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, துர்க்கிரியைகளின் உச்ச கட்டத்தில் இந்த பெண் இருக்கா. அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த 4 அழகிகள் உண்டு. ஏன்ஷியன் வரலாறுல முதல் அழகி சாரா, 2வது அழகி ராகாப், 3வது அழகி எஸ்தர், 4வது அழகி அபிகாயில். யாரு அபிகாயில்? தாவீதோட மனைவி. ஆனா இவள் மட்டும்தான் வாழ்க்கை சரியில்லை. இந்த வாழ்க்கை எப்படி மாறுது? இந்த குடும்பத்துக்கு ஏன் இவ்வளவு அதிசயம் நடக்கு? அந்த அதிசயம் அத்தோட முடியல. இவளுக்கு ஒரு திருமணம் நடக்கு. அந்த திருமணம் யாரு? சல்மோன். இந்த சல்மோன் யார்? 12 கோத்திரத்திலையும் யூத கோத்திரத்தில் யூத கோரத்து இளவரசன் சொல்லக்கூடிய யூதா பரம்பரை இந்த யுத்தத்தை நடத்தக்கூடிய நேரங்களில் அந்த யூதா கோத்திரத்துக்கு தலைவன் வந்து சல்மோன். சல்மோனை இவ திருமணம் பண்ணதா. இந்த சல்மோன் யாரு? அவங்க அப்பா பேரு நாகசோன். நாகசோனுக்கு ஒரு சகோதரி, அவ பேரு எலிசபா. எலிசபானா என்ன? எலிசபெத். இவ யாரு? ஆரோன் மனைவி. இந்த சாதாரண பெண் இவ 2 குடும்பத்தோட இணைக்கப்படுதா. ஒன்னு ஆசாரியன் குடும்பம், இன்னொன்னு யூத குடும்பம். இணைக்கப்பட்டு சல்மோன் இருக்காரு. சல்மோனுக்கு ஒரு குழந்தை பிறகு, அதுதான் போவாஸ். இந்த போவாஸ் தான் ரூத் சரித்திரத்தை படிச்சிருப்போம். அது உண்மையிலேயே ரூத் சரித்திரம் இல்லை, அந்த சரித்திரம் ராகாபின் சரித்திரம். இவளுக்கு ஒரு அற்புதமான பகன் பிறக்கான், அவன் தான் போவாஸ். இந்த சந்ததி சுமார் 1400 வருஷமும் இவளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. இவளுடைய சந்ததியில 7 பிரபல்யமான ராஜாக்கள் வராங்க. தாவீது, சாலமோன் போன்ற பெரிய ராஜாக்கள் வராங்க. 8 தீர்க்கதரிசிகள் வராங்க. சந்ததி அந்த ஆசீர்வாதம், தொடர் ஆசீர்வாதம் வந்துகிட்டு இருக்கு. இந்த பெண்ணு எங்க வாரா? இந்த பெண் அத்தோட மொழியப்பட்டிருந்தா வெளியே தெரியாம போயிருக்கும். ஆதியாகமம் 1 அதிகாரம், ஆதியாகமம் இல்ல, மத்தேயு 1 அதிகாரம் எடுக்க. மத்தேயு 1 வசனம் 5. சல்மோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். அதுக்கு அடுத்து ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவன். நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன? ராகாபை பற்றி அங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும், வெளியே ஒண்ணு இருக்கும். இந்த சரித்திரம் வந்து ஒழுங்கா இல்லாதனால ஆபிரகாம் ஈசாக்க மாதிரியோ தானியேல் தாவீத மாதிரியோ சரியா புரிய முடியாது. இந்த மத்தேயுல மட்டும் இந்த 5ஆம் வசனத்துல இந்த ராகா பெயர் இல்லாவிட்டால் இந்த சரித்திரமே அழிக்கப்பட்டிருக்கு. இவர் என்ன சொல்லுதார்? இவ ராகாப் மூலம் பெற்றாள். அந்த ஒரு வார்த்தையினால தான் இவள் சரித்திரம் மாறுது. இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது.
தாவீது வரைக்கும் ஆசீர்வாதம், அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மூலமா இந்த ஆசீர்வாதம் வருது. இயேசு கிறிஸ்து மூலமா இன்னைக்கு இந்நாள் வரைக்கும் அந்த ராகாபின் எஃபெக்ட் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கு. அத்தோட முடியலை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11 31ஆம் வசனம். எபிரேயர் 11. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லு. இதுல எத்தனை பேர் நீங்க வாசிங் தெரியல. இன்னைக்கு ஒலிம்பிக் மெடல் இருக்கு. அந்த காலத்தில் ஒலிம்பிக் இருக்கு. என்னதுக்காக ஒலிம்பிக்னா ஃபெய்த் ஒலிம்பிக், ஹால் ஆஃப் ஃபேம். இதுல 16 பேர் தான் இருக்கு. யோசுவா பேர் இல்லை. மோசேக்கு அடுத்த ரேங்க்ல வைக்கப்படுறது யாரு? இந்த ராகாப். மோசே 9வது பேரு, 10வது பேரு ராகாப் வருது. அந்த முக்கியத்துவத்தை பாருங்க, எப்படி இந்த முக்கியத்துவம் வருது. அடுத்தது யாத்ராகமம். யாத்ராகமம் இல்ல, யாக்கோபு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம். யாக்கோபு 2 25ஆம் வசனம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். இந்த இடத்துல புரிய வேண்டியது என்ன? யாக்கோபு யாரு? இயேசு கிறிஸ்துவின் சகோதரன். இவர் இன்னொரு முக்கியத்துவம் சொல்றார். இவர் 2 ஆட்களை மட்டும்தான் பேசுறார். ஒரு ஆள் யாரு? ஆபிரகாம் விசுவாசியின் தகப்பன் அப்படிங்கும். அப்போ விசுவாசிகளின் தாய் யாரு? அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டுகிட்டு வரார். யாரை கொண்டுகிட்டு வராரு? ராகாப்பை கொண்டுகிட்டு வரார். எப்படியெல்லாம் அந்த ரூட் இவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? இதுக்கு காரணம் என்ன? எதுக்காக கிருபையின் மேல் கிருபை இவளுக்கு கிடைக்கும்? இதுக்கு ஒரே காரணம், நீதிமொழிகள். நீதிமொழிகள் 14:23. ஒருத்தர் வாசிங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். நீதிமொழி 14:23. நீதிமொழி சரிதானா? சாரி 22. வெற்றியின் ரகசியம் என்ன? ராகாபின் வெற்றி. அந்த இடத்துக்கு வாசிங்க. 14:22. நீதிமொழி 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. இதில் ஒரு வித்தியாசமான ஒரு உண்மை சாலமோன் எழுதார். என்ன எழுதார்? நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. இன்னைக்கு நம்ம 21ஆம் நூற்றாண்டுல படிக்க வேண்டிய பாடம் என்ன? நீங்களும் நானும் இன்னையிலிருந்து தீமையை அல்ல நன்மையை மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா உங்க வெற்றியையோ என் வெற்றியையோ நம்முடைய சந்ததி வெற்றியையோ யாருமே அசைக்க முடியாது. நன்மையை மட்டும் யோசித்தா என்ன நடக்கும்? நீதிமொழி 16:6 வாசிங்க. நீதிமொழி 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும். சாலமோன் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாள். அவன் வாழ்க்கை பின்னால சரியில்லாம போகுது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுதார்? சங்கீதங்களில் என்னை பற்றி சொல்லி இருக்கிறது. எந்த சங்கீதம்? 92 சங்கீதங்கள் சொல்லப்படுது. அதுல தலையாய சங்கீதம் 91. இன்னைக்கு உங்க முன்னால நான் இருக்கிறதுக்கு 30-40 வருஷத்துக்கு முன்னால இந்த ரகசியத்தை வாலிப வயனா இருக்கும்போது கண்டுபிடிச்சது இந்த 91ஆம் சங்கீதத்தை. இது என்னுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, உலகத்துல அநேகருடைய வெற்றியின் ரகசியம் இந்த 91ஆம் சங்கீதம். இது முடியும் போது எப்படி எழுதும்? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்குவேன். அத்தோடு முடியல, உனக்கு ரட்சிப்பை காண்பிப்பேன். ரட்சிப்புனா என்ன? உனக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிப்பேன்னு 4000 வருஷத்துக்கு முன்னால எழுதி வச்சிருக்கு.
இதை நம்ம அறிக்கை பண்ணும்போது சூழ்நிலைகள் மாறுது. இவ குடும்பத்தில் அத்தனை அதிசயங்கள் நடக்கு. அதாவது சத்தியமும் கிருபையும் பாவத்தை நிவிருத்தி ஆக்கலாம். அடுத்து யோவான் 1:17 வாசிக்க. 1:17 யோவான் 1:17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் யார் மூலம் உண்டாயிற்று? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. இது எதுக்காக உங்களுக்கு வாசித்து காட்டப்பட்டது? இதே அர்த்தத்தில் யோசுவா 2ஆம் அதிகாரம் படித்து யோசுவா 2 யோசுவா 2 யோசுவா 2ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனம் கடைசி பகுதி என்ன சொல்லுது? நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். இந்த தயையும் சத்தியத்துக்கு அர்த்தம் என்ன? கிருபையும் சத்தியமும் உனக்கு உண்டாகும் அப்படின்று இங்கு இந்த வார்த்தைகள் இவளுடைய வீட்டில், ராகாபின் வீட்டில் சொன்னவர்கள் அந்த 2 தூதர்கள் சொல்றாங்க. இதை சொல்லுற காரணத்தினால இவள் வாழ்க்கை மாறுது, சூழ்நிலை மாறுது. இப்ப ராகாபுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைக்க காரணம் என்ன? நமக்கு ஒரு யோசனை வரும், உண்மையிலேயே 400 பேர் காப்பாற்றப்பட்டாங்களா? இது கற்பனை கதை இல்லையா அப்படின்னு யோசிப்போம். இதுக்கு ஆதாரம் எதுவும் உண்டா அப்படின்னு கேட்டா, இந்த ராகாபின் சந்ததி எப்படி ஆகுது? எரிகோவின் புத்திரர்கள் ஒரு வார்த்தை இருக்கு வேதத்துல. நெகேமியா எடுங்க. நெகேமியா 7:36 நெகேமியா 7:36 ஒருத்தர் வாசிங்க. நெகேமியா 7:36. எரிகோ புத்திரர் 345 பேர். எரிகோவின் புத்திரர் அப்படின்னு ராகாப் காலத்தில் காக்கப்பட்ட இவளோட சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேரு எரிகோ புத்திரர். இவங்க என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் சாம்ராஜ்யம், பெரிய சாம்ராஜ்யம் வருது, ஆலயம் இடிக்கப்பட போது எஸ்ரா நெகேமியா காலத்தில் திரும்பி வராங்க. கட்டும்போது, அலங்கத்தை கட்டும்போது இவங்கள், இந்த ஆண்கள் நின்று இந்த பில்டிங் கட்டதுக்கும் காம்பவுண்ட் கட்டதுக்கும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு வேதத்தில் ஆதாரபூர்வமாக எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுது முடிவாக இந்த ராகாபுக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்கள் காரணம் என்ன? ஒரு 3 விஷயம் இருக்கு. முதல் விஷயம் என்ன சொல்லுது? யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி பகுதி ஒருத்தர் வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இவ வாழ்ந்த அந்த எரிகோ பட்டணத்தில் 234 தேவர்கள் இருக்காங்க. அந்த எரிகோ பட்டணத்தின் கடவுள் யாரு? மூன் தான் கடவுள். சந்திரன் தான் அந்த பட்டணத்து கடவுள். இந்த 3 கடவுள் வேண்டாம். இவ எந்த கடவுளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கா? இவ 3 கடவுளை ஃபாலோ பண்ணாளா, நூன் கடவுளை ஃபாலோ பண்ணாளா? நூன்னா யாரு? யோசுவா அப்பா. யோசுவா அப்பா நூன். இந்த நூன் கடவுளை ஃபாலோ பண்ண காரணத்தினால இந்த கர்த்தராகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனே ஒரே தேவன், இவர் தான் வானத்திலையும் பூமியிலையும் ஒரே தேவன். 3500 வருஷத்துக்கு முன்னால இவ அறிக்கையிட்டு சொன்ன ஒரே காரணத்திற்காக இந்த குடும்பங்கள் காப்பாற்றப்படுது. இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு முன்னால மோசேக்கும் யோசுவாவுக்கும் ஒரு ஆண்டவனுடைய ஆணை இருக்கு. என்ன ஆணை இருக்கு? இந்த எரிகோ பட்டணத்தில் ஒரு உயிரையும், சுவாசம் உள்ள ஒரு உயிரையும் உயிரோட வைக்கக்கூடாது, சர்வ சங்காரம் பண்ணணும்னு தீர்ப்பு இருக்கு, தெய்வ தீர்ப்பு. இந்த தெய்வ தீர்ப்பையே
மாத்தின பெண்மணி இந்த ஒரே பெண்மணி இந்த பைபிள் வரலாற்றில். ரெண்டாவது என்ன சொல்லுதா இவா? ஒன்று, நீ அவர் தெய்வம் தான் தெய்வம். ரெண்டாவது என்ன சொல்லுதா இவங்க கிட்ட? ஒன்பதாம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம் முதல் பகுதி. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். போதும். 2 ஸ்பை இவ வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஸ்பை வரும்போது யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு, இந்த யுத்தத்தை நடக்கிறதுக்கு யோசுவா திகைக்கிறதுனால தான் சர்வ வல்லவர் ஸ்பையை அனுப்ப சொல்லலை. யோசுவா முடிவெடுத்து உள்ள வாராங்க. இங்க இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுதா, இந்த பட்டணத்தை உங்களுக்கு கொடுத்தார். கொடுத்த காரணத்தினால நீங்க இவருக்கு தைரியத்தை கொடுத்தது, இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தைரியம் கொடுத்தது இந்த ஒரே வாக்கியத்தை சொல்லி இது யோசுவாக்கிட்ட போய் சொல்லுதாரு. யுத்தத்தை ஆரம்பிக்காங்க. ரெண்டாவது இவ இந்த குடும்பம் காக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? 14ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. 13ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோടെ வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். போதும். இங்க ஒரு புரிய வேண்டிய விஷயம். நம்ம ஜெபம் பண்ணுவோம், இது நமக்கு பாடம். நம்ம ஜெபிக்கும் போது யாருக்கு ஜெபம் பண்ணுமா? மோசே உருவாக்கின 10 கட்டளை சொல்லுது, உன் தகப்பனையும் தாயையும் கவனம் பண்ணுவாங்கன்னு இருக்கு. ஆனால் இவளுக்கு தாய்க்கும் சகோதரனுக்கும் சம்மந்திக்கும் சம்பந்தம் இல்லாமல் குடும்பத்திலேருந்து பிரிக்கப்பட்டு எங்கேயோ ஒரு கோட்டை சுவரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அந்த 2 ஒற்றர்கள்ட்ட சொல்லுதா, என் தகப்பன், என் தாயி, என் சகோதரிகள், என் சகோதரன். அத்தோடு முடிக்கலை, அவங்க சொந்தக்காரங்க. இந்த தெய்வ தீர்ப்புப்படி ஆடு மாடுகள் அத்தனை சுட்டரிக்கப்பட வேண்டும். இவ கேட்கா, அவங்க உடைமைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவங்க ஆடு மாடு வச்சிருந்தா அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும். துணிமணிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி ரிக்வெஸ்ட் வைக்க, இது பரலோகத்தை அதிர வைக்கி. இன்று நமக்கும் தாய் தோபனுக்கும் ஐக்கியம் என்ன? நமக்கும் உடன் பிறந்த பிள்ளைகளுக்கும் ஐக்கியம் என்ன? நம்ம ஜெபத்திலேயாவது இவங்களை நினைக்கவா? இப்படி இவள் இந்த சரித்திரத்தின் போக்க ஒன்று, இவர் தான் உண்மையான தெய்வம், டிவைன் டெக்ளரேஷன். 3வது, என் குடும்பத்தின் மேல உள்ள பற்று. அடுத்தது, இந்த பட்டணம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, உங்கள் தேவனே ஒரே தேவன் அப்படின்னு யாத்ராகமத்தில் இவர் மோசே அவர் சொல்லி கொடுத்த பாடத்தை இவர் ரிப்பீட் பண்ணுறார். திகில் இந்த பட்டணத்தார பிடித்தது. இதெல்லாம் எதுல வருது? யாத்திராகமும் 15ஆம் அதிகாரத்தில் வருது. 15 மோசையின் முதல் சங்கீதத்தில் வருது. இப்பேற்பட்ட பைபிளையே ஆதியாகமும் யாத்திராகமும் எல்லாம் படித்த பெண்ணாக இவள் இருக்கிறார். செங்கடல் பளந்ததையும் அங்கு உள்ள தலைவர்களுக்கும் பல தலைவர்கள் பல அரசர்கள் அழிக்கப்பட்ட வரலாற இந்த ஒற்றரிடம் கூறின காரணத்தினால் சூழ்நிலைகள் மாறுது. இவள் மீது வைத்த பாசத்தினால், சர்வ வல்லவர் இவர் மீது வைத்த பாசத்தினால் இவரை தேடி பரலோகத்திலிருந்து இவர் வாரார். இந்த யுத்தத்தை நடத்தினது யார்? யோசுவா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஒருத்தர் வாசிக்கு. 14-15. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானிலிருந்து கரையேறும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள். 13 வாசிக்க. ஏறக்குறைய 40,000 பேர் யுத்த சன்னத்தராய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தருக்கு முன்பாக கொஞ்சம் இன்னொரு வாசிங்க. ஏறக்குறைய
40,000 பேர் ஆ யுத்த சன்னத்தராய் ம் யுத்தம் பண்ணும்படி ஆ கர்த்தருக்கு முன்பாக ஆ எரிகோவின் சமனான வெளிகளுக்கு கடந்து போனார்கள். போது இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு 40,000 பேர் மார்ச் பாஸ்ட் எடுக்காங்க. பைபிள் வரலாற்றில் இப்படி கிடையாது. இந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு யார் கமாண்டர்? இங்க கடவுள் இருக்காரு. இவருக்கு முன்னால மார்ச் பாஸ்ட் நடக்கும். இது எங்க நடந்துச்சு? ராகாப் ஒரு பெண்ணுக்காக நடக்கு. அடுத்தது 5ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு. அப்போது அடுத்தது 14ஆம் அதிகாரம் முதல் பகுதி வாசிங்க. 14 வசனம். 14ஆம் வசனம். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். போதும். இதில் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ஐ ஆம் தி கமாண்டர் ஆஃப் தி ஆர்மி ஆஃப் தி லார்ட். அப்படின்னா என்ன? நான் தான் இயேசு கிறிஸ்து, ப்ரீ இன்கார்னேட் ஜீசஸ் கிரைஸ்ட். இதுக்கு விளக்கம் சொல்லுதாங்க. அடுத்த 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா ஜனங்களிடத்தில் பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர் கர்த்தருக்கு முன்பாக நடந்து. எரிகோ கோட்டைக்கு முன்னால 40,000 பேர் வந்தாச்சு. 7 நாள் சுத்தணும். முதல் நாள் சுத்த போறாங்க. முதல் நாள் சுத்து போகும்போது யார் தலைமையில சுத்த போறாங்க? இதுல நமக்கு என்ன புரியுது? கர்த்தர் அங்க இருக்கார். கர்த்தர்னா யாரு? ப்ரீ இன்கார்னேட் இயேசு கிறிஸ்து. ஒரு சின்ன கேள்வி. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த முதல் மனிதன் யார்? பழைய ஏற்பாட்டில் இதுக்கு எவிடன்ஸ் யோவான் அதிகாரத்தில் இருக்கு. யார் அவரு? இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்களா? பழைய ஏற்பாட்டில் கேள்விப்பட்டிருக்குமா? அவர் தான் யாரு? யாரு? நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த ஆள் பார்த்தான் அப்படின்ட்டு. அவன் தான் யாரு? இப்ப ஐயா பாராட்டணும். ஆபிரகாம். ஆபிரகாம் கண்டான், என்னுடைய நாளை கண்டு களித்தான் இருக்கு. யோசித்து பாருங்க. இப்படி ப்ரீ இன்கார்னேட் அந்த கர்த்தர் இருந்துகிட்டே தான் இருக்கு ஆதி காலத்தில் வரைக்கும். இந்த வெளிப்பாடுகள் இவளுக்காக யுத்தம். ஏன் யுத்தம் அப்படின்னா, இவள் குடும்பத்தை நேசிக்க, அற்புதங்களை நேசிக்க, அடையாளங்களை யோசிக்க, பழைய வாழ்க்கை மாறுது. இதே அதிசயங்கள் அற்புதங்கள் எனக்கு நடக்கணும்னு நினைக்க, அது அவ வாழ்க்கையில அப்படியே பலிச்சு. இதனால தான் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்ததியில ஒட்டப்படுதா. அந்த சந்ததியில ஒட்டப்பட்டதுனால தான் இயேசு கிறிஸ்து வரா. ஒரு அழியா பெண்மணியா பாரா. முடிக்கிறதுக்கு முன்னால ஒரு முக்கியமானதை சொல்லி, இவள் குடும்பம், இவள் வீடு பாதுகாக்கப்படுறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி முடிக்க போறோம். உங்கள் முன்னால இந்த வாய்ப்பு நலிய உங்களது நம்ம போர்டு மெம்பர்ஸுக்கும், நம்முடைய பாஸ்டர் அவர்களுக்கும், நம்முடைய சபையில் உள்ள அனைத்து பெரியவர்களுக்கும், மூப்பர்களுக்கும், என்னுடைய உறவினர்களுக்கும், என்னுடைய மகன் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது இந்த வீடு காப்பாற்றப்படுறதுக்கு யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. காப்பாற்றப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம். சண்டை ஆரம்பிக்க போது மதில்கள் விழுந்துட்டு இருக்கு. இந்த குடும்பம் விழல, இவள் இருந்த பகுதி கீழே விழல. இந்த குடும்பத்தை ஓடி போய் காப்பாத்தாங்க. காப்பாத்துறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? ஒரு சிகப்பு நூலை கட்ட சொல்ல. எங்க கட்ட சொல்லுதா? ஜன்னல கட்ட சொன்னது யாரு? அந்த வசனத்தை பார்த்து முடிப்போம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ
நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். போதும். இப்போ 2 சம்பவம் நடக்கு. இந்த 2 ஸ்பை ஒற்றர்களும் இவ வீட்டுக்கு வராங்க. இவ வீட்டுக்கு ஏன் வரணும்? இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே இவ வாழ்க்கை புது வாழ்க்கையா மாறுது. நியூ சிருஷ்டியா மாற்றப்பட்ட ஒரே காரணத்தினால இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் இவ வீடு தேடி இந்த 2 பேர் வராங்க. 2 பேர் வந்ததுனால இவ அறிக்கையிடுதா, உங்க கடவுளே மெய்யான தெய்வம். இவளுக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை? 1, இந்த சிகப்பு நூலை கட்டணும் ஜன்னல்ல. நீ தான் எங்களை இறக்கி விட்டு காப்பாத்துன, நீ 1 கட்டணும். 2வது என்ன சொல்லுதாங்க? யார் யார் காப்பாற்றணும்னு நினைக்கோ அவங்க ஃபுல்லா உன் வீட்டுக்குள்ள இருக்கணும். 3வது, இந்த ரகசியத்தை எங்கேயுமே சொல்லக்கூடாது. இந்த டெஸ்ட் 3லையும் ஜெயிச்ச காரணத்தினால இந்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. ஆபிரகாம் சந்ததியோடு இணைக்கப்பட்டது. இந்த வருஷமா பல ஆண்டுகளா வாழ்ந்து பல சந்ததிகளை பற்றி புகழோடு வாழக்கூடிய ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை ராகாபுக்கும் குடும்பத்துக்கு நடந்து. கல்யாணம் நடக்காதுன்னாங்க, கல்யாணம் நடந்துச்சு. அற்புதமான குழந்தை வந்துச்சு. இவர் சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து ராஜா வரார். இன்றும் வாழ்ந்துகிட்டு இருக்கார். இப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதம், இதுக்கும் மேற்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும். உங்க முன்னால் இருக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கும் என்னுடைய வாழ்க்கை மெடிக்கல் ஹிஸ்டரி. அது ஒரு பெரிய மிராக்கிள். பல பிரச்சனைகள், அதுல பெரிய அதிசயம் பண்ணார். விபத்து, ஏகப்பட்ட விபத்து, அதுல சிக்கலை நீத்தினார். என்னுடைய ஒய்ஃபுக்கும் பெரிய அதிசயம் மெடிக்கல் மிராக்கிள் நடந்துச்சு. மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்த மார்க்கெட்டிங்கில் இந்திய அளவில் பெரிய சாதனை பண்ணால பல வெளிநாடுகளுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வந்தோம். சாதாரண அதிகாரியாக இருந்த என்ன கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் விஜிலன்ஸுகளை ஹெட்டாக அந்த ஏரியாவை கூட உயர்த்துறதுக்கு காரணம் இந்த இயேசு கிறிஸ்துவின் நம்பியையும் இந்த வேதத்தையும் நம்பின ஒரே காரணத்தினால இன்று உங்களை முன்னால் சாட்சியா நிறுத்தின தேவனுக்கும் சர்வ வல்லவருக்கும் சபையின் அனைத்து பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் போர்டு மெம்பருக்கும் நன்றி கூறி ஜபித்து முடிப்போம். எல்லாரும் எழும்புவோம், எழுப்பி ஜபித்து முடிப்போம். சர்வ வல்லவரே நன்றி, இந்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை எங்களுக்கு நிறுத்தின தேவாதி தேவனே நன்றி. சுகம், பலன், தீர்க்காய்ச்சி தந்தவரே நன்றி. இந்த வேதத்தின் மகத்துவத்தை புரியக்கூடிய மகா ஞானத்தை எங்களுக்கு தந்தவரே நன்றி. இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த சபையின் பொறுப்பாளர்களை அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி போஷித்து இவர்களால் இந்த தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தலைமுறையாக சந்ததிகள் விருத்தி அடைய எல்லாவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தி போஷித்து என்றென்று உயர்த்திட வேண்டும் என்று எல்லாம் வல்ல எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென்.